University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. ஐபிஎல் போட்டியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக மகுடம் சூடியிருக்கிறது பெங்களூரு அணி. அகமதாபாத்தில் இன்று நடந்த இறுதிப் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி ஆர்சிபி அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக மகுடம் சூடியிருக்கிறது. 2026 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத் மைதானத்தில் இன்று நடைபெற்றது. 7:30 மணிக்கு போட்டியானது தொடங்கியது. இந்நிலையில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக மகுடத்தை சூடியிருக்கிறது பெங்களூரு அணி. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். சந்தானம், விவரங்கள். சௌந்தர்யா, ஐபிஎல் தொடர்ல தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. 18 ஆண்டுகளாக ஐபிஎல் கோப்பையை வெல்ல முடியாமல் தவிர்த்திருந்த அணி கடந்த ஆண்டு முதல் முறையாக ஐபிஎல் தொடரை வென்றிருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்கிறது. இதுவரை ஐபிஎல் வரலாற்றில் தொடர்ந்து 2 முறை கோப்பை வென்ற 3வது அணியாக ஆர்சிபி அணி உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ந்து 2 முறை கோப்பையை வென்றிருக்கிறாங்க. தற்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அந்த சாதனை படைத்திருக்கிறாங்க. குஜராத் அணிக்கு எதிராக இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில 5 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்று தற்போது கோப்பையை வென்றிருக்கிறாங்க. டாஸ் வென்ற பெங்களூரு அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு செய்தார்கள். குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் முழுவதுமே அந்த அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர்கள் சுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் இருவர் மட்டுமே 700 ரன்களுக்கு மேல குவித்திருந்தார்கள். இந்த இறுதிப் போட்டியில சாய் சுதர்சன் 12 ரன்களுக்கும் சுப்மன் கில் 10 ரன்களுக்கும் ஆட்டம் இருந்ததன் காரணமாக அந்த அணியினால பெரிய அளவுல ரன்கள் குவிக்க முடியாமல் தடுப்பார்கள். இதன் காரணமாக 20 ஓவர் முடிவுல 152 ரன்கள் மட்டுமே குவித்திருந்தாங்க. 8 விக்கெட் இழப்புக்கு. அதிகபட்சமாக தமிழகத்தை சார்ந்த வாஷிங்டன் சுந்தர் 37 பந்துகள்ல 50 ரன்கள் குவித்திருந்தார். பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டுக்கும் ஏசில்வுட் 2 விக்கெட்டும் அதே போன்று ரஷீதர் சலாம் 3 விக்கெட்டும் பெங்களூரு அணிக்காக கைப்பற்றிருந்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு அணியை பொறுத்த வரைக்கும் தொடக்கமே அதிரடியாக இருந்தது. அணியினுடைய தொடக்காட்டக்காரர் வெங்கடேஷ் ஐயர் 16 பந்துகள்ல 32 ரன்கள் குவித்தார். 6 ஓவர் முடிவிலேயே 2 விக்கெட்டுகள் இழந்தாலும் கூட பெங்களூரு அணி 70 ரன்களை குவித்திருந்தாங்க. இன்றைய இறுதிப் போட்டியில சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 42 பந்துகள்ல 75 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் பெங்களூரு அணி இரண்டாவது முறையாக கோப்பையை வெல்வதற்காக அவர் முக்கிய வீரராக இன்று இறுதிப் போட்டியில சிறப்பாக விளையாடினார். தொடர்ச்சியாக கோப்பையை வெல்ல முடியாத ஒரு அணியாக பெங்களூரு அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்த ஆண்டு கோப்பையை வென்றிருக்கிறது. குறிப்பாக அணியினுடைய பந்து வீச்சாளர்களாக இடம்பெற்றக்கூடிய புவனேஸ்வர் குமார் 27 விக்கெட்டுகளை இந்த 28 விக்கெட்டுகள்ல இந்த தொடர் முழுவதும் எடுத்திருந்தார். இந்த ஆண்டினுடைய சிறந்த பந்து வீச்சாளராகவும் அவர் சிறப்பாக செயல்பட்டிருந்தார். அதே போன்று ரஷீதர் சலாம் அணியினுடைய 3வது வேக பந்து வீச்சாளராக இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக வீசினார். இறுதிப் போட்டியிலும் அவர் சிறப்பாக பந்து வீசியதன் மூலமாக குஜராத் அணி வெறும் 155 ரன்கள் மட்டுமே குவித்திருந்தது. அதன் பின்பு எளிதாக சேஸ் செய்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை வென்றிருக்கிறது. சௌந்தர்யா, தகவல்களுக்கு நன்றி சந்தானம்.
இறுதிப் போட்டியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக மகுடத்தை சூடியிருக்கிறது பெங்களூரு அணி. அகமதாபாத்தில் இன்று நடந்த இறுதிப் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தியிருக்கிறது ஆர்சிபி. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.